இவனா முடிவு பண்ணி இவனா பத்திரிக்கை அடிச்சு அதையும் உங்ககிட்ட வந்து கொடுத்திருக்கானா? பா, அது ரொம்ப டூ மச் பா. அட நீ வேறம்மா, அவன் என்னமோ பூஜை பண்ணிருக்கானா, அதனால நீயே அவனை தேடிட்டு போவியா? என்னப்பா இது? இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்குப்பா. இந்த காலத்துல போய் இப்படி இல்லாம இருப்பாங்க? இவன் இருக்கானே. அப்பா, பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவனை உள்ள தள்ளுங்கப்பா. அது பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரமா ஆகும்? ஜஸ்ட் ஒரு போன் பண்ணா போதும். ஆனா அவங்க அப்பா அம்மா நல்லவங்க, அவங்க முகத்துக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி பாப்போம்மா, இன்னொரு முறை ஏதாவது பண்ணா அதுதான் செய்ய போறேன். ஒரு நிமிஷம் உங்க அம்மா கிட்ட பேசுமா. இந்தா. சக்தி, எனக்கு பயமா இருக்குமா. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வரும்போது சாதுவா தான் வந்தான். ஏப்பா எங்களை கேட்காம இப்படி எல்லாம் செஞ்சேன்னு கேட்டதுக்கு அரக்க மாதிரி கத்தி எங்களையே மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, அவன் ஒரு கவர்ல ஒரு எலுமிச்சை பழம் வச்சு காமிச்சிட்டு இது இருக்கிற வரைக்கும் சக்தி எனக்கு தான் சொந்தங்கிறான். அவன் ஏதாவது மந்திரகிந்திரம் பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு சக்தி. அம்மா, திரும்பவும் அவன் வீட்டுக்குள்ள வந்தான்னா வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க, அப்படியே துரத்தி அனுப்பிச்சிடுங்க. சரி சக்தி, நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. சரி, நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. சரி, பாய். ஹலோ அக்கா, நான் கோமலவள்ளி பேசுறேன். சொல்லு. அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே சுகந்தி கிட்ட பேசி தூண்டி விட்டுட்டேன்க்கா. அவளும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. கூடிய சீக்கிரத்துல நீங்க சொன்ன மாதிரியே அண்ணாச்சி வீட்டுல புயல் வீச ஆரம்பிக்க போகுது. பரவாயில்லையே, நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்க. அதெல்லாம் சரியா செஞ்சுட்டேன்க்கா. ஆனா அதுல ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. சிக்கலா? என்ன சிக்கல்? நான் சுகந்தி கிட்ட பேசினதை கேட்டுட்டு என் பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. என்கிட்ட அப்படி சண்டை போடுறாக்கா. நானே அண்ணாச்சி கிட்ட சொல்லி கொடுத்து உன்னை வெளியே அமைச்சிடுவேன் ஜாக்கிரதைன்னு என்னையே மிரட்டுறாக்கா. அவ செஞ்சாலும் செஞ்சிருவாக்கா. அதான் எனக்கு பயமா இருக்கு. அக்கா, அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? அண்ணாச்சி என் கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளுற மாதிரி எனக்கு கனவு கூட வந்ததுக்கா. பயப்படாத, அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நேரா நம்ம வீட்டுக்கு வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். தெரியும்க்கா, எனக்கு தெரியும். நீங்க பாத்துப்பீங்கன்ற தைரியத்துலதான் நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. சரி, அதை விடு. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அதை கேளு. சொல்லுங்கக்கா, செய்றேன். இதுவரை நீங்க சொன்னதெல்லாம் சரி, ஆனா இப்ப நீங்க சொன்ன விஷயத்தை கேட்டதுமே என் கொலையே நடங்குதுக்கா. சும்மா செய்யி, இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல, பயப்படாத. ஐயோ, இத மட்டும் நான் தான் பண்ணேன்னு அண்ணாச்சிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன இந்த வீட்டுல மட்டும் இல்ல, என்ன இந்த ஊர்லயே இருக்க விட மாட்டாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அப்படி ஏதாவது நடந்தா நேரா நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு. அப்புறம் எதுக்கு பயப்படுற? சரிக்கா, ஏதோ நீங்க இருக்கிற தைரியத்துலதான் நான் இதெல்லாம் செய்யறேன். நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு உங்களுக்கு போன் பண்றேன்க்கா. சரி, செஞ்சு முடிச்சிட்டு போன் பண்ணு. சரி, வச்சிடுறேன்க்கா. ஐயோ கடவுளே. ஹலோ. சாரி சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். சார், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது வரைக்கும் இன்னைக்கு 20 பேருக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டாங்க சார். ப்ளீஸ், அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன. ஐயோ சார், கல்யாணங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது சார். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், புரியுதா? வைங்க. அதான்
அதான் சொல்லிட்டேன்ல, கல்யாணம் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன் அனாவசியமா போன் போட்டு தொந்தரவு பண்றீங்க? சார், நான் சக்தியோட அப்பா பேசுறேன். சாரி சார். என் பையன் பண்ணின வேலையில காலையிலேருந்து இது வரைக்கும் 20-30 பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. அந்த டென்ஷன்ல தான் உங்ககிட்ட நான் சத்தம் போட்டு பேசிட்டேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க சார். உங்க நிலைமை எனக்கு புரியுது சார். ஆனா எங்களோட நிலைமை இன்னும் மோசமா இருக்கு. ஏன், என்னாச்சு? என்ன நான் கேக்குறீங்க? எங்க ரிலேட்டிவ்ஸ் சில பேருக்கு உங்க பையன் பத்திரிகை கொடுத்துருக்கான். அவங்க எல்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இன்விடேஷன் வந்திருக்கு, நீங்க இன்னும் எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஐ எம் சாரி. என் பையன் விஷயத்துல என்ன பண்றதுனே தெரியல. எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல. சார், என் பையனுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, வேற ஏதாவது விஷயமா இருந்தா நானே அப்புறமா கூப்பிடுறேன். சரி, போன வைங்க. ச்சே, என்னவா? அவங்களுக்கே தெரியாதான். ஐயோ, நாகவல்லியக்கா சொன்னதை செஞ்சு முடிக்கணுமே. என்னம்மா? என்னக்கா நீங்க எதுக்கு இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? ஐயோ பரவாயில்லம்மா, என்ன கூப்பிட்டு நான் செய்ய மாட்டேனா? என்னக்கா நீங்க? பரவாயில்ல. ஐயோ பாருக்கா, சுடுது. கொதிக்குதா இருக்கா? நீ சொன்ன கேளு, இப்ப நான் இறக்கிட்டு வரேன். விடுங்க.
இருக்கட்டும் பரவாயில்ல. கொடுங்கன்றல. பாத்து- கொடுங்கக்கா, நான் விடுமா பரவாயில்லம்மா. ஷூ. விடுங்கக்கா, நீங்க ஏன் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்கக்கா? விடுங்க, விடுங்க. போகாதடி. ஐயோ, அர்க்காணி. ஐயோ, அர்க்காணி, என்ன ஆச்சுமா? அர்க்காணி, ஐயோ, கத்தம். அர்க்காணி, எழுந்துரு. ஐயோ, என்னடி? அர்க்காணி, ஐயோ, அம்மா, என்ன ஆச்சு? ஏய், சீக்கிரம் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஐயோ, அர்க்காணி, என்னம்மா? என்ன ஆச்சுடி? ஐயோ, ரத்தம் வருதுடி. ஐயோ, என்னடி ஆச்சு? ஏன் நீங்க வந்து? ஐயோ. அப்பாடா, வீட்ல யாரையும் காணோம். அடே அம்சு, நீ வச்சுட்டு போன வாடகை பாக்கிய இன்னைக்கு எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஹவுஸ் ஓனருக்கு கொடுத்துறணும். இந்த கவரிங் நகையை ரமாமணி கழுத்துல போட்டுட்டு ஒரிஜினல் நகையை எடுத்துட்டு இன்னைக்கு எல்லா கடனையும் முடிச்சிடும். ரமாமணி, மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தா, மல்லிகைப்பூ வாசோ ஏ மாமா மேல வீசோ. மல்லிகைப்பூ என்ன பெரிய மல்லிகைப்பூ? ஒரு முழம் இல்ல 10 முழம் வாங்கினாலும் காலையில் வாங்கின சாயந்தரம் வாடி போய். அதை விட பெருசா மாமா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது மாமா? உனக்கு எத்தனை முறை சொல்றது? தலை இப்படி விரிச்சு போட்டுட்டு பாஞ்சாலி மாதிரி வீட்டுக்குள்ள இருக்காதேன். ஜடைய பின்னி பூ வச்சுட்டு அழகா இருக்கணும். அட போங்க மாமா, வீட்ல இருக்கிறதுக்கு எப்படி இருந்தா என்ன? ஐயோ செல்லலா, நீ வீட்ல இருந்தாலும் எப்பவுமே மாமா கண்ணுக்கு தேவதை மாதிரி தான் தெரியணும். தேவதை எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்க, அழகா தான் இருக்கணும். அதனால நீ இனிமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கணும். அப்படியா மாமா? அப்ப நான் இனிமே வெள்ளை புடவை கட்டிக்கிட்டுமா? ஏய், புருஷனை இழந்தவங்க தாண்டி வெள்ளை புடவை கட்டுவாங்க. நான் புட்டுக்கிட்டு மேல போனதுக்கு அப்புறம் நீ வெள்ளை புடவை கட்டு. ஐயோ மாமா, மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க மாமா. நான் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். மாமா, தேவதைன்னு சொன்னீங்களே, அவங்க எப்படி இருப்பாங்க மாமா? ஏன் விரல போட்டு நோண்டுறேன்? தேவதை எப்படி இருப்பாங்க? ஃப்ராக் போட்டுக்கிட்டு வெள்ளை வெள்ளையேன்னு ஜொலிப்பாங்க. அதாவது சுருக்கமா சொல்ல போனா பாரதி ராஜா படம் பார்த்திருக்கியா? டைரக்டர் பாரதி ராஜா படம். அவர் படத்துல பாட்டுல சீன்ல எல்லாம் பிள்ளைகள்லாம் வெள்ளையும் வெள்ளையும் போட்டுக்கிட்டு சும்மா வானத்துல பறக்கிற மாதிரி கைய விரிச்சுக்கிட்டு கொக்கு மாதிரி சுத்துவாளுங்க. அவங்கதான் தேவதைகள். மாமா, தெரிஞ்சு போச்சு. நீங்களும் எனக்கு அதே மாதிரி வாங்கி கொடுங்க. நான் அதை போட்டுக்கிட்டு நீங்க வரும்போதெல்லாம் இப்படி இப்படி பண்றேன். அப்படி நீ பண்ணிட்டாலும் கிழிஞ்சு போயிரு. அந்த Dress இன்னொரு நாளைக்கு வாங்கி தரேன். இப்ப நான் உனக்கு புதுசா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். காஸ்ட்லியா ஒண்ணு. மாமா? கச்சா. சக்கா சக்கா சக்கா. மாமா, செயின் மாமா. கோல்டு தங்கம். ஆமா. எத்தனை பவுன் மாமா? 2.5. 2.5யா? 2.5 இல்ல 2.6. நல்லா இருக்கு மாமா, ரொம்ப நல்லா இருக்கு. குடு, நானே உனக்கு போட்டு விடுறேன். அப்படியே நகை போடாமையே சூப்பரா இருக்கு. சும்மா தக்க 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 மின்ற. வா, நானே போட்டு விடுறேன். போடுங்க. பாத்து. அவ்வளவுதான். நல்லா இருக்கா மாமா? ஐயோ, என் கண்ணி பட்டும் போல இருக்கே. நல்லா இருக்கு மாமா. மாமா, என்ன மாமா 2 செயினும் ஒரே மாதிரி இருக்கு? ஐயோ, ஆமா இல்ல, 2 ஒரே மாதிரி இருக்கு. போங்க மாமா, வாங்கினதா வாங்குனீங்க. இப்ப எவ்வளவு புது டிசைன் வந்திருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு வாங்கிருக்கலாம்ல. உன் மாமனுக்கு அவ்வளவுதான் அறிவு. உங்களுக்கு அறிவே இல்ல. அத நீ சொல்றவாரு. ஐயோ, சரி இத குடு, நான் வேற மாத்தி புது டிசைன் வாங்கிட்டு வர்றேன். வேணாம் மாமா, முதல்ல ஆசையா வாங்கி கொடுத்திருக்கீங்க, அதனால இத நானே வச்சுக்கிறேன். அப்படியே இல்லடா தங்கம், மாமா இத குடுத்துட்டு வேற வாங்கிட்டு வந்தாலும் ஆசையா உனக்கு தானே வாங்கிட்டு வர்றேன். அதனால இத குடுத்துட்டு வேற டிசைன் வாங்கிட்டு வர்றேன். சரி, இருங்க கழட்டி இரு, நானே கலட்டிக்கிறேன். கழட்டிக்கோங்க. டிங் டடங் டங், டிங். நீ கழுத்துல நகை இல்லாட்டி கூட அழகா தாண்டி. இருங்க மாமா, உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஏ மாமா,
இப்பெல்லாம் நீங்க என் மேல ரொம்ப பிரியமா இருக்கீங்களே, ஏன் அப்படி இருக்கீங்க? வயித்த கிழிச்சு அப்படியே குடல் குண்டாமணி எல்லாம் உருகி எடுத்துரு. அடியே நீதான் மாமாட்ட அடிக்கடி சொல்லுவியே எப்பவுமே பாசமா பிரியமா இருக்கணும்னு. அதனாலதான் இப்பெல்லாம் உன் மேல பிரியமா பாசமா இருக்கேன். தேங்க்ஸ் மாமா. மாமா அர்ஜென்ட்டா ஒருத்தருக்கு வீட்டு வாடகை பாக்கி. என்னது? இல்ல அர்ஜென்ட்டா போய் இந்த செயினை கொடுத்துட்டு வேற செயின் வாங்கிட்டு வர்றேன். சரி நான் போயிட்டு வர்றதுக்குள்ள நீ ஜடையெல்லாம் பின்னி 8 முழம் பூ மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ரெடியா இரு. இந்த ஒரிஜினல் நகையை எடுத்துட்டு கவரிங் நகையை போடுறதுக்கு இவகிட்ட இடி வாங்க வேண்டியதா இருக்கு. ஹலோ, யார் பேசுறது? ஏய் ஏய் கோமலவள்ளி, அழறத நிறுத்து. என்னாச்சு உனக்கு? எங்க கேக்குறீங்க? இந்த பாரு, ஓன்னு அழுதா எனக்கு ஒண்ணும் புரியாது. நீ அந்த அண்ணாச்சி விட்டு அழ வைப்ப, அந்த சத்தம் ஏன் காதல விடும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா நீ என்னவோ ஓன்னு ஒப்பாரி வைக்கிற. என்ன நடந்தது? அக்கா, நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சேன். தேன்மொழியும் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தா. அப்புறம் என்னாச்சு? தேன்மொழி பாத்ரூம்க்கு நெருங்குற நேரம் என் பொண்ணு அருக்காணி வந்து தண்ணி குடுக்கா, நான் விளாவி குடுக்கறேன்னுட்டு அவ உள்ள போய் விழுந்துட்டாக்கா. அழறத நிறுத்திட்டு சொல்லு. அருக்காணிக்கு என்னாச்சு இப்போ? தலையில அடிபட்டு ரத்தம் ரொம்ப போயிடுச்சுக்கா. ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டு போட்டுட்டு வந்தோம். இப்ப பரவாயில்லக்கா, நான் பண்ண தப்பால என் மகளே பலியானது ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. போது நிறுத்து. ஏண்டி தப்பு இல்லாம செய்ய மாட்டியா? தப்பு எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு ஏன் மேல குறை சொல்ல பாக்குற? சரி சரி அழாத. அருக்காணிய ஜாக்கிரதையா பாத்துக்க. உனக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டா வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போ, புரியுதா? சரிக்கா, நான் போன் பண்ணிட்டு வரேன்க்கா. வச்சிடுறேன்க்கா. வை. சொல்றத ஒழுங்கா செய்யறது கிடையாது. அருக்காணி, அருக்காணி எழுந்திருமா, மாத்திரை சாப்பிடு. இந்தா பயத்தர. ஏண்டி ஏண்டி இப்படி பண்ற? நீ எல்லாம் ஒரு பொம்பளையாமா? ஏண்டி என்ன திட்டுற? வாய் மூடுமா. எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சு பேசாத. எல்லாம் உன்னுடைய வேலை தானே எனக்கு நல்லா தெரியும். ஏய், நீ ஈரத்துல வழிக்கு விழுந்ததுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? நான் ஈரத்துல விழலமா, நீ ஊத்தி வச்சிருந்த எண்ணெயில நான் காலை வச்சதால தான் நான் விழுந்தேன். இல்லம்மா, போய் பேசாதம்மா. நான் பாத்திரத்தோட உள்ள காலை வைக்கும் போது என்ன மிதந்ததை நான் பார்த்தம்மா. இருந்தாலும் பேலன்ஸ் பண்ண முடியாம தான் காலை வைக்க போய் வலிக்கு விழுந்துட்டேன். விழ போறேன்னு தெரிஞ்சதால தான் பாத்திரத்தை தள்ளி வீசிட்டேன். இல்லைன்னா கொதிக்கிற தண்ணி என் மேல விழுந்து என் மேல. அப்படியெல்லாம் சொல்லாதடி, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. வலிக்குது இல்லம்மா, உன் பொண்ணு விழுந்துட்டான்னு உன்ன குதிக்கிறல்ல, அந்த அக்கா விழுந்துருந்தா என்ன இருக்குமா? அப்ப மட்டும் உனக்கு குழு குழுன்னு இருந்திருக்கும்ல. என்னடி என்னமோ எல்லாத்தையும் நான் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ பண்ணாம பாத்ரூம்குள்ள எப்படி என்ன வந்தது? அடிப்பட்டதோட அப்படி நான் செத்துருக்க கூடாது. அப்படியெல்லாம் பேசாதடி. ஆமா, நீ தான் எது கேட்டாலும் உனக்காக தான் பண்றேன்னு சொல்லுவல்ல, அதான் எனக்கே ஆயிடுச்சு. இப்ப மட்டும் நான் செத்திருந்தா அதுக்கப்புறம் நீ யாருக்காகவும் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டல்ல. மத்தவங்களாச்சும் நிம்மதியா இருப்பாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமாம்மா, நீ செய்யற வேலையெல்லாம் பார்த்து வெறுத்தனா என்னைக்கோ வெளியே போயிருப்பேன். ஆனாலும் போகாம இருக்கனா
அதுக்கு காரணம் சக்தி அக்காதாம்மா. சக்தி அக்கா என்கிட்ட நீயும் அண்ணாச்சி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டினா அண்ணாச்சி யார் பார்த்துக்கிறதுன்னு கேட்டாங்க. அதனால இங்கேயே இருந்து உங்க அம்மாவை கவனிச்சுக்கோ. நாகவல்லி அம்மா சொல்லி கொடுத்து உங்க அம்மா ஏதாவது செஞ்சிட போறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காகத்தான் நானும் இங்கே இருந்துட்டேன். இப்ப நான் மட்டும் போய் அண்ணாச்சி கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை உயிரோட கொளுத்திடுவாரு. அந்த பயம் இருக்குல்ல, ஒன்னு தெரிஞ்சுக்கோ. அந்த நாகவல்லி மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை பேர் சேர்ந்து பிளான் பண்ணாலும் சக்தி அக்கா இருக்கிற வரைக்கும் அண்ணாச்சி குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, என்னம்மா, என்ன அழுதுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிறா. மாத்திரை சாப்பிடுறதுக்கு அதுக்கு போய் அழுவீங்களா? என்னம்மா நீங்க? நான் தரேன், இங்க வாங்க. நீங்க போங்கம்மா, நான் தரேன், நான் பாத்துக்கிறேன், போங்க. இந்தா வாங்க. தரேன். சரி. என்னம்மா, என்ன இருக்கானே? ஒன்னும் இல்லக்கா. அப்படியே அழற?